ரமணி ஆளையே காணும். பிள்ளைகிட்ட கேட்டாலும் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அம்மா எங்கே போனான்னு தெரியலன்னு காலங்காத்தாலேயே போன நோண்டிக்கிட்டு இருக்கு. இந்த காலத்து பிள்ளைகளுக்கு இந்த போன் ஒன்று உண்டா காணும். சுற்றி முற்றி ஒன்று என்ன நடக்குன்னு கூட பார்க்கறது கிடையாது. ஏன்னா சரணே ஐயா என்ன கூப்பிட சத்தம் தராம படுத்திருக்கான். என்னாச்சு இவனுக்கு? தூங்கிட்டானா? வெயில் அடிக்கு, இந்த வெயிலுக்குள்ளே இவனுக்கு தூக்கம் வேற வருதாக்கும். உள்ள தூங்கினது பத்தாதுன்னு வெளியே வந்து சோஃபால தூக்கிட்டு கிடக்கானா? ஐயா சரணே இல்லை விடிஞ்சு இவ்வளோ நேரம் ஆகி என்னால தூக்க வேண்டியிருக்கு. கூப்பிட சத்தம் தரனா பாரு. ஐயா ஏல காதாவள கேட்கல? ஓ காதுக்குள்ள போன ஓட்டிக்கிட்டு இருக்கானா? என்ன பெரியம்மா? காட்டு கத்திக்கிட்டு கிடக்கம்ல, ஒரு சத்தம் தந்தியா நீ? ஐயோ பெரியம்மா, காதுல ஹெட்செட் வச்சிருந்தேனா அதான் கேட்கல போல இருக்கு. என்ன பெரியம்மா? உங்க அம்மா எங்களை வீட்டை சுத்தி தேடிக்கிட்டு கிடக்க எவ்வளவு ஆளை காணோம். சொல்லாம கொள்ளாம எங்க போனா? அம்மாயா அம்மா இப்பதான் பின்வாசல் வழியா அங்க சஞ்சய் வீட்டுக்கு போனா. ஓ அங்கேயே போனா? அதான் நான் வீட்டுல தானே இருந்தா அதுக்குள்ள எங்க சொல்லாம கொள்ளாம போனான்னு பார்த்தேன். எக்கா அந்த அடுப்பா பண்ணியா? இதா அம்மா வந்துட்டாங்க போல இருக்கு. பண்ணிட்டேன் இந்த வாரம் இரு. சொல்லாம கொள்ளாமலாம் போவேன். அடுப்புல அது பாட்டுக்கு போட்டு விட்டுட்டு போயிட்டேன். நீ என்ன போட்டுன்னு கூட தெரியாது எனக்கு. நான் ஒரு 3-4 விசில் வந்ததை ஆஃப் பண்ணி விட்டேன். என்ன போட்டு அடுப்புல? கடலை தான்க்கா போட்டிருந்தேன். 4 விசில் வந்துட்டா? ஆமா 4 விசில் வந்துட்டு. அப்பனா வந்திருக்கோம். நான் வேற சொல்லாம வந்துட்டேன்ட்டு ஓடி வந்தேன் வேகமா. ஆமா மீனாட்சியம்மா வீட்டுக்கா போனேன். இப்போ என்னையும் கூப்பிட்டு இருந்திருக்கலாம்ல, நானும் வந்திருப்பேன் ஒருட்டு. ஆமா அந்த பொம்பளை வேற பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டு போல இருக்கு. 2-3 நாள் ஆயிட்டு. ஆஸ்பத்திரியில விட்டு போய் கட்டு போட்டு வச்சிருக்காவ காலுக்கு. கையில தான் ஏதோ உடஞ்சிட்டு போல இருக்கு. அதுதான் கட்டு போட்டு வச்சிருக்கு. அது ஒழுங்கா இன்னும் ஜாயிண்ட் ஆகல, சரியா கட்டு போடல. வேற ஆஸ்பத்திரிக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு இருந்தாவ. அந்தெல்லாம் அப்படியே என்னன்ட்டு பார்த்துட்டு வருவோமான்ட்டு போனேன். அட லட்சுமிட்ட கேட்டா தெரியுமே, அவனுக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல தான் அவ கட்டு போட்டிருந்தா. ஒரு டைம் கை உடஞ்சிருந்ததுக்கு அது உடனே நல்லா கேட்டுக்கிட்டு இருந்தா. அவகிட்ட கேட்க சொல்லு. ஏக்கா நீ என்னை சும்மா வெறுப்பேத்தாத பத்துக்க. சரி விடு, நான் வேணா அப்ப நான் சொல்லிட்டு வரட்டுமா? போ நீ வேணா என்னமோ சொல்லு. சரி கோவப்படாத. என்ன கையில பாத்திரம் சித்திரை உனக்கு சாமி கும்பிடும்போது கேசரி பாயசம் எல்லாம் கொண்டு கொடுத்துருந்தேன். அந்த பத்திரத்தை தான் வாங்கிட்டு வரேன். சரி அப்ப நீ உள்ள வேலையை பாரு. நான் போய் பார்த்துட்டு அவிட்ட ஒரு இடம் சொல்லிட்டு வரேன். அந்த இடத்துல நல்லா கட்டு போடுவாவ. இது செம்பாவளையா? ஆமா செம்பாவளையா. எலும்பு முறிவுக்கெல்லாம் நல்லா கட்டு போடுவாவ. நல்லா தான் இருக்கும். அங்க நம்ம ஊருக்கிட்ட ஒரு ஆளு நல்லா நீவி விட்டு நல்லா என்ன போடுவாரு. அதுவே நல்லா கேட்கும். இரு நான் சொல்லிட்டு வரேன். என்னமோ போய் சொல்லு. நான் போய் வேலையை பார்க்கேன். சரி நீ போய் வேலையை பாரு, நான் தான் வரேன். இந்த கூறுகட்ட அக்காளுக்கு அறிவே இல்லை. உன்ன லட்சுமிங்க அவட்ட வீட்டை கொடுத்துட்டு இவ வந்து பழைய வீட்டுல வந்து இருக்கா. மருமோளெல்லாம் கூட்டிட்டு வந்து இருக்கா. நம்மகிட்ட தோட்டத்தை தான் எழுதி வாங்கினியே. வீட்டையாவது இடத்தையாவது அவளுக்கு கொடுங்கன்னு ஏதாவது பேசுவாடா. நம்ம கட்டிட்டு பார்த்தா ஒன்றும் பேசாண்டா. மருமகளும் தனியா இருக்கட்டும். இவ அங்க 10 நாள் இருக்கலான்னு வந்திருக்கா. இருந்துகிட்டு ஒரே லட்சுமி புராணம் தான் பாடியா. எரிச்சலா வருது. குட்டி வேணும்னு தானே நீ நான் வெளிநாட்டுக்கு படிக்கிறதுக்கு போறேன்னு சொல்லிட்டு கைய காலெல்லாம் உடச்சிட்டு நடக்க. இல்ல சும்மா இருல. சும்மா அத்தையை போட்டு தொந்தரவு பண்ணாத. அம்மா இந்த மீன் குட்டி என்னென்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். வெளிநாட்டுக்கு போவாதா நீ கேக்கியால? நீ மீனு என்னோட ஏமே வேற. என்னை எந்த ஊர்காட்டுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்க வைக்கலான்னு பாக்குறியா நீ? வெளிநாட்டுக்கு வேலைகளுக்கு போனா தாத ஓப்பன் செத்து கிடந்தா கூட பார்க்க வர 4 நாள் ஆகுமா? அந்த மாதிரி ஆயிரம் போதுல நீ அங்க போனா நான் பாட்டி செத்துக்கிட்டு போனா என்ன யாருல கொல்லி வைப்ப எனக்கு. மீனு சும்மா இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காத பாத்துக்க. எதுக்கு வீட்டை போட்டு இதெல்லாம் சொல்லிட்டு அடக்கியே? நாங்க சில்லுன்னு மோர் போட்டு வச்சிருக்கேன் குடிங்க. இந்த மாதிரி மீன் குட்டி இனிமே பேசணும்னா உங்ககிட்ட பேச மாட்டேன் பாத்துக்கணும். இன்னொரு காலையும் உடச்சு வச்சிருவேன். அம்மா உள்ள வரலாமா? என்ன பேரனுக்கும் பேத்தியாருக்கும் சண்டையா நடக்கு? உள்ள வாங்க. என்ன வெளியே நின்னுட்டியே? வாங்க உள்ள வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். என்ன மீனாட்சம்மாக்கு கால் அடிபட்டு இருக்குன்னாவ? ஆமா அத்தை கைய காலெல்லாம் உடச்சு வச்சுக்கிட்டு இருக்காவ பாருங்க. வாங்க ஆண்டி உட்காருங்க. என்னன்னு உளுந்திய அப்படி? உட்காரம்மா. அது ஏன் நேரமா என்னமோ பாத்ரூம்ல வடிச்சு விழுந்துட்டேன். காலு கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. கைக்கு தான் எலும்பு முறிஞ்சிட்டு போல இருக்கு. ஐயே இப்ப கட்டுப்பட்டது ஒன்றும் சரியில்லையா? ரமணி என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தா. ஆமா ஆண்டி கட்டு போட்டது ஏதோ சரியில்லை போல இருக்கு. ஆச்சுக்கு நல்லா வலிக்குதுன்றாங்க. அதான் வேற இடம் தான் கட்டு போட்டதுக்கு கூட்டிட்டு போனோம். அது சரியா பொருந்தின மாதிரி வேற தெரியலன்றாங்க. அதான் நமக்கு ஒரு இடம் தெரிஞ்ச இடம் இருக்கு பத்துக்க. அதான் சரி சொல்லலான்னு வந்தேன். அங்க நல்லா அது தைலத்தை போட்டாலே கேட்டுக்கிடும். அது எங்கக்கா இருக்கு? நான் இருந்தேன் பாருங்க ஒரு ஊர்ல 1 வருஷத்துக்கு. அந்த ஊர்ல தான் ஒரு இடத்துல ஒரு ஆளு நல்லா கட்டு போடுவாரு. நல்லா இருக்கும். எதுவும் கைவலி கால்வலி மூட்டு வலி இருந்தா கூட தைலத்தை போட்டு நீ விட்டா கூட கேட்டுக்கிடும். அவர் நல்லா பிடிச்சி விடுவார் பார்த்துக்கிடுங்க. நல்லா கட்டுலாம் அந்த எலும்பு முறிவுக்கெல்லாம் சட்டுன்னு சேர்ந்துக்கிடும். அங்கே கட்டுனா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இடம் சொல்லுங்க ஆண்டி, நான் கூப்பிட்டு போறேன். மீன் குட்டியை எப்படி ஆயினும் சரி பண்ணணும். சும்மா இருல. வயசாகி போச்சு இல்லாமா? அப்படிதான் எங்க போனாலும் இதே கதை தான். எலும்பு கூடியது கஷ்டம்னு சொன்ன வயசாயிட்டு பத்தியாமா? இப்போ வயசு பிள்ளைகளுக்கு கொஞ்சம் வயசு இருந்துச்சுன்னா எலும்பு பொறிஞ்சிரும். இது கொஞ்சம் கஷ்டம் தானே டாக்டரே சொன்னாரு. எனவே நமக்கு காலம் பூரா கையை இப்படிதான் வச்சுக்கிட்டு இருக்கணும்னு விதி இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும் சொல்லு? அது சரிதான். இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி பாக்குறதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. அப்படி ஒண்ணு மீன் குட்டி உனக்கு வயசாகல. சும்மா இரு. நீங்க எந்த இடம்னு சொல்லுங்க ஆண்டி, நான் கூப்பிட்டு போறேன். இருப்பா. நான் லட்சுமி கிட்ட ஒரு வாரத்தை கேட்டுக்கிடியே. அவரு வாரத்துல ஏதோ 4 நாளா என்னமோ தான் வீட்டுல இருப்பாருன்னு சொல்லுவாங்க. அதனால நான் போனப்பட்ட அவர் எந்த நேரத்துல இருப்பாரு என்ன ஏதுன்னு விசாரிச்சு சொல்றேன். லட்சுமின்னா அந்த சோனி சந்தியான்னு 2 பொண்ணுங்க இருக்குமே அந்த அவங்களா? ஆமா அவளேதான். ரமணிக்கு மைனியாரு. அவங்கள தெரியுமே எனக்கு நல்லா. அவகிட்ட தான் கேட்டு சொல்லணும் பாத்துக்கையா. கேட்டு அப்புறம் சொல்லட்டுமா? சரி ஆண்டி கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. சரியா சரி. நாங்க அந்த மோரை குடிங்க முத.
அட உங்க மாமியாருக்கு கொடுங்க முத. நீ குடிமா, நான் இப்பதான் சாப்பிட்டேன். நீங்க குடிக்கக்கா, நான் அவியலுக்கு மறுபடியும் போட்டு எடுத்துட்டு வரேன். சரி, ஆசைப்பட்டு தாரியா வேண்டாம்னா சொல்ல முடியும். சரி கொண்டாங்க குடிப்போம். இருங்கத்தே, நான் உங்களுக்கு போட்டு எடுத்துட்டு வரேன். எனக்கு வேண்டாம்மா, என் பேராண்டிக்கு போட்டு கொடு. வெயில நல்லா அடிக்க பத்தி அவனுக்கு சூடு பிடி கிடுபிடி வந்துட போகுது. வெயில்ல வண்டி எடுத்துக்கிட்டு சுத்துவான். அவனுக்கு ஒரு மோரை நல்லா நச்சுன்னு கலக்கி கொடு. இந்தா போட்டு வரேன். சரி ஆண்டி, நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் தான் வாரேன். சரியா. எங்க இந்தாங்க காப்பி. கொண்ட லட்சுமி. ஆமா, அப்படி என்ன செய்து உமருக்கு ஒரு மாதிரியா கடக்கியது? எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. நீர் கடக்க சாடைய பார்த்தா ஒரு நாள் நீர் இப்படி கடக்க முடியலன்னா கூட அந்தால அடிச்சு பிறண்டு ஓடுவியரு. தோட்டத்துக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டு தண்ணி வைக்கணும்னு. இப்ப அப்படி இல்லையே, போவாண்டேன்னு கடக்கியல உடம்பு வலிக்கே. இப்படிலாம் கடக்க ஆள் இல்லையே. நீர் ஏதோ உடம்புக்கு வேற என்னமும் செய்யுதா? எதுனாலும் சொல்லு. போய் பயமா இருக்கு. 2 பிள்ளைய கரை ஏத்தணும். இது ஆட்டுக்கிட்டு வலிக்க போய் ஆஸ்பத்திரி போய் செக்கு பண்ணுவோமா? நானும் நேத்துல இருந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். வரையும் முண்டுங்கியாரு, ஒன்னும் சொல்லையும் முண்டுங்கியாரு. அவாட்டுக்கு படுத்து கிடக்கியாரு. எனக்கு பயமா இருக்கு. போய் வேண்டாம், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் தூங்கி எழுந்து எல்லாம் சரியாயிரும். கொஞ்சம் பிள்ளைகளை மட்டும் போய் மோட்டர் போட்டு விட்டு வர சொல்றியா? இந்த சொட்டு நீர் போற இடமாவது போயிட்டு போட்டுன்னு. இங்க போய் தண்ணி பாய்க்க இடமாவது கடந்தாலும் பரவாயில்ல, நான் பாத்துக்கிட்டியே. மெதுவா நாளும் நான் போய் ஒரு 10-11 மணிக்கு மேல போய் பாத்துக்கிட்டியே. இப்போதைக்கு போய் இந்த சொட்டு நீராவது மோட்டர் போட்டு விட்டு வர சொல்லலாம் கொஞ்சம் பிள்ளைகள் வேலை. நான் போய் கூட தண்ணி பாய்ப்பேன். அது எனக்கு பிரச்சனை இல்ல. நீர் ஏன் இப்படி இருக்கியர்னு முத தெரியணும்ல. ஆஸ்பத்திரிக்கு வரோம், போய் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துருவோம். ஒரே வியாத்துக்கிட்டு கிடக்கு. ஏன் இப்படி வியாக்குதுன்னு தெரியணும்ல. அது கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமா இருக்கும், அதான் வியாக்குமா இருக்கும். வயசாகுது இல்ல. என்ன வயசாகுது? நான் இந்த உடம்பு வச்சுக்கிட்ட நான் ஓடியும் சாடியும் எல்லாம் பண்ணியே எழுதான இருக்கிறது. விளக்கு மத்து குச்சி கணங்கா ஒம்முருக்கு ஏன் ப்ரெஷர் வரப்போகுது? சரி விடு, ஒன்றும் செய்யாது. நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல கஞ்சை கட்டிட்டு இடம் நான் கூட போயிருவேன். போய் மெதுவா தண்ணி பாய்ச்சிக்கிடுவேன். அது பிரச்சனை இல்லை. நீ போட்டு கிடந்து அதே போட்டு யோசிச்சுட்டு அடக்காத. இப்படியே சொல்லி அப்புறம் பெருசா இழுத்து வச்சுக்கிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லிட்டேன். 2 குமரி வேலை கரையத்தனாமா. அதெல்லாம் இல்ல, நல்லதே நடக்கும். நீ சும்மா போட்டு எதையும் யோசிச்சுட்டு அடக்காத. நேற்று அச்சே திருதி. நானும் பழைய கொலுசையாவது போட்டுட்டு கொலுசு வாங்கிடலான்னு பார்த்தேன். நீர் கடக்க சாடையை பார்த்தா உங்கள்கிட்ட எங்க கேட்க நினைச்சுக்கிட்டு தான் நானும் வேற ஒன்றும் கேட்கல. நீ மட்டுமாவது போய் ஏதாவது பார்த்து எடுத்துருக்கலாம்ல. ஆமா, இப்ப எப்படி சொல்லுவியரு? வேற நேத்து கேட்டிருந்தேன்னா நான் இப்படி கடக்க உனக்கு கொலுசு ரொம்ப முக்கியமாக்கன்னு இருப்பியரு. அப்புறம் 2 பேருக்கும் சண்டை தான் வரும். வேற என்னத்துக்கு போட்டு கேட்பானு தான் வேற நான் கேட்கல. அவ்வளோ கொலுசு அருந்து கிடக்கு. மாத்திதான் கேட்டு அடக்காளுவேன். நல்ல நாளும் பொழுது தங்கம் தான் வாங்க முடியலனாலும் வெள்ளியாவது வாங்கலான்னு பார்த்தேன். வெள்ளியும் போற போக்க பார்த்தேன்னா நம்ம வெள்ளியும் வாங்கிடாண்டம் போலதான் தெரியுது. நாளுக்கு நாள் எல்லாம் விலை ஏறிக்கிட்டு தான் போகுது. அட நீ கொஞ்ச நேரம் சும்மா இருமா. இருக்க மூச்சு மூட்டுல அதை வேற மறுபடியும் ஞாபகப்படுத்தாத. சரி, நான் ஞாபகப்படுத்தல. இந்த சிறுபேரு அடுப்புல போட்டிருந்தேன். புட்டு தான் வச்சு சிறுபேரும் அப்பளமும் தரேன். சாப்பிட்டுக்கிட்டு எல்லா கலையிலக்கு பழைய கஞ்சி எதுவும் இல்லையா? எனக்கு கஞ்சியே போதும். இந்த வெயிலுக்கு கொஞ்சம் மோர் ஊத்தி கொஞ்சம் உப்பு போட்டு பச்சை மிளகா கொத்தமல்லி எல்லாம் வெட்டி போட்டு கொஞ்சம் மோர் போட்டு கஞ்சி தாயா. உமருக்கு புட்டு பிடிக்குமேன்னு தான் நான் புட்டு செஞ்சேன். புட்டு சிறுபயிறு அப்பளம்லாம். நீர் என்னன்னா கஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கீரு. இப்ப அதை சாப்பிட்டா விற்குமா? எனக்கு சாப்பிட இப்போ மணல்ல பத்துக்க. கஞ்சி தான் குடிக்க தேவலான்னு இருக்கு. கஞ்சி மட்டும் இருந்தா கொடு, இல்லாட்டினா கூட வேண்டாம் ஒன்றும். அதெல்லாம் பழைய கஞ்சி கிடக்கு. உமருக்காண்டி சோறு எப்பயும் கூட கொஞ்சம் போட்டு ராத்திரி பொங்கி வைக்கிறது தானே. கஞ்செல்லாம் கிடக்கு. அப்போ ஊற்றி தாரேன். தயிர் இருந்ததெல்லாம் அவ்வளோ ஊற்றி அப்பப்போ மோர் கலக்கி குடிச்சிட்டாலுவேன். கடையில் போய் தான் வாங்கிட்டு வர சொல்லணும். அப்படியே பிள்ளை கடைக்கு போனா ஒரு சீரட்டு பாட்டு பாக்கெட்டு வாங்கிட்டு வர சொல்லலாம். ஆமா, சீரட்டு இப்போ இவருக்கு ரொம்ப முக்கியம். முடியாத நேரத்துலயும் இந்த புகையை ஊதி தள்ளணும்னா. சரி வேண்டாமா, போ. இப்படி சீரட்டு குடி இப்படி கூத்தடிச்சுதான் இப்படி இழுத்து வச்சுக்கிட்டு இருக்கியாரு. ஒன்னும் கேட்கலாமா? போ போய் வேலையை பாரு. தெரியாம கேட்டுட்டேன், கத்தாத. 2 குமரி வேலை கரையத்தை என்ன நீ போறமோன்னு நான் தான் மூச்சு முட்டி போய் கிடக்கேன். இவர் என்னத்தை நினைச்சுக்கிட்டு இப்படி கிடக்காரது தெரியல. நமக்கு இவரால எல்லா நாளும் அழுத்தம் தான். என்னன்னே தெரியல. இடது பக்கமா எனக்கு ஒரே வலியா இருக்கு. இவட்ட சொல்லவும் பயமா இருக்கு, பயந்துருவாளோன்னு. ஆஸ்பத்திரிக்கு போவையும் பயமா இருக்கு. இல்லைன்னா மெதுமா வேலைக்கு போறோன்னு சொல்லிட்டு அப்படியே இவன்ட்ட சின்ன திரட்ட கொஞ்சம் பைக்கில் ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போறியான்னு சொல்லி ஒரு செக்கப்பை எடுத்து பார்த்துட வேண்டியதுதான். மெதுவா போவோம் அவனை கூப்பிட்டுட்டு. நமக்கு இவட்ட சொல்லவும் பயமா இருக்கு. வேற இவளுக்கு எதாவது ஆகி போச்சுன்னா என்ன பண்ண? இதுவே ஒரு டென்ஷன் பார்ட்டி. மெதுவா சின்ன திரையை விட்டு ஆஸ்பத்திரிக்கு போவோம். அவன் வீட்டை மாட்டையும் சொல்லாதன்னு சொல்லணும். வேற அவன் இங்க சொல்லிட்டான்னா போச்சு.
இன்னைக்கு போய் என்னன்னு ஆஸ்பத்திரியில பாத்துறணும். நெஞ்சு பக்கம் கொஞ்சம் வலிக்க மாதிரி தான் இருக்கு. என்னண்ணே நேத்தும் தோட்டத்துக்கு வரல, இன்னைக்கு இன்னும் தோட்டத்துக்கு வரலையா? மரத்துக்கெல்லாம் தண்ணி வைக்காம மரம் என்னத்துக்கு ஆகும் அடிக்க வெயிலுக்கு? ஆமாப்பா எனக்கும் புரியுது. கொஞ்சம் உடம்புக்கு நல்லா பத்துக்க. இனிமேதான் வரணும்னு பார்த்தேன். வாங்க வாங்க, உங்களை தான் தேடிக்கிட்டு இருக்கேனா. இந்தா வந்துடுறேன் ஒரு 11-12 மணிக்குள்ள வந்துருவேன். என்னண்ணே 11-12 ஆமாப்பா உடம்புக்கு கொஞ்சம் சோமுள்ள பத்துக்க. அதான் ஒரு மாதிரி முடிய மாட்டேங்குது. நான் வந்தேனே, நீ கொஞ்சம் ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போவியாடே? ஏன்னே எதுவும் பிரச்சனையா? அது ஒன்றும் இல்லை, 2 பேரும் சேர்ந்து போயிட்டு வந்துடலாமான்னு பார்த்தேன். கொஞ்சம் கூப்பிட்டு போவியா? மற்றதெல்லாம் நான் வந்து நேரில் பேசிக்கிட்டுறேன். சரிண்ணே வாங்க. சரி சின்னத்திரகிட்ட சொல்லியாச்சு, அவன் கூட போயிட்டு பார்த்துட்டு வந்துடுவோம். ஒழுங்கா ஒரு டிவில வைப்ப, மாத்திக்கிட்டே இருக்காத. இருப வைக்க ஒண்ணுலயும் ஒண்ணும் ஓடல. அம்மா எனக்கு கொஞ்சமா வை, நிறைய வைக்காத. இதெல்லாம் வச்சனா எனக்கு கடுப்பாயிருவேன் பத்துக்க. இது ஒரு காமெடின்னு இந்த சேனல்லாம் வச்சுட்டு அடக்க. வேற ஒண்ணுலயும் ஒண்ணும் ஓடலன்னா வேற வச்சுதான் ஆகணும். அதுக்கு ஏதாவது பாட்டு சேனலா வை. இரு வந்து எடுத்துட்டு போங்கன்னு கத்திட்டு அடாந்தா உங்களுக்கு காது கேட்க மாட்டேங்க. என்ன நானும் காலையில இருந்து எந்திரிச்சு எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். இப்ப நேருக்கு மண்ணணி போடாண்டாளுவேன். அம்மா நானா வந்து எடுத்துட்டு வந்துட்டேன், சந்தியா தான் எடுத்துட்டு வரல. திட்டுறதா இருந்தா அவளை மட்டும் திட்டு, என்னையும் சேர்த்து திட்டாத. எம்மா நான் ரிமோட்டை வச்சுட்டு வந்தேன்னா அதுக்கப்புறமா இவன் எடுத்துக்கிடுவாமா ரிமோட்டை. அதான் நான் வரல. நீ தானே ரிமோட்டை கொண்டுட்டு இந்த ரூமை தவிர்த்து வேற எங்கேயும் கொண்டுட்டு வரக்கூடாதுன்னு இருக்க. ஆமா, வேற போற இடம் எல்லாம் தூக்கிட்டு போறிய, பாத்ரூம் போறீங்க விடாம தூக்கிட்டு வரிய. அதுக்குதான் டிவி ஸ்டாண்டை விட்டு இந்த ரூமை விட்டு எங்கேயும் ரிமோட்டு போகக்கூடாதுன்னு. அதான் எந்திரிச்சு வந்தேன்னா வேற ரிமோட்டை வெட்ட கொடுத்துட்டுலாம் வரலாம். அதுக்குதான் உன்னையும் எடுத்துட்டு வான்னு சொன்னேம்மா. ஒன்னு போன நோண்டணும், இல்லைன்னா டிவி முன்னாடியே இருக்கணும். போன் சார்ஜ் போட்டிருக்கோமா, அதான் டிவி கிட்ட வந்தோம். இல்லாட்டினா நாங்க யார் 2 பேரும் ஒண்ணா உட்காந்து டிவி பார்க்க போறோம். டிவி பாப்பியே நல்லா டிவி. 2 பேரும் சீக்கிரம் சாப்பிட்டு முடிச்சிட்டு தோட்டத்துல போய் மோட்டர் போட்டு விட்டுவாங்க 2 பேரும். மோட்டர் போட போகணுமா? அப்ப இன்னைக்கும் தோட்டத்துக்கு போலையா? அவரு உடம்பு முடியலன்னுகிட்டு இருக்காரு. அவரு கொஞ்சம் லேட்டா போறேன்னாரு. நீங்களும் இப்ப போய் மோட்டர் மட்டும் போட்டு விட்டுவாங்க. அதுக்குள்ள நான் சோறு கறியெல்லாம் ஆக்கிறியே. அதுக்கப்புறம் வேணா அவரை படுத்து தூங்க சொல்லிட்டு நான் வேணா போய் தண்ணி பாய்க்கேன். சோறு கறியெல்லாம் ஆக்கல, அதனாலதான் நான் இப்ப வரல. உங்களோட போய் மோட்டர் போடுங்க இங்க. சரிம்மா போறோம். விடிய தின்னுகிட்டு இருக்காம சீக்கிரம் சட்டுப்பட்டு தின்னுட்டு இடத்த காலி பண்ணுங்க. அது யாரு நமக்கு போன் அடிக்கிறது? ஹலோ, இப்ப சீக்கிரம் எதுலையாவது வச்சு விடுவேன், இல்லைன்னா ரிமோட்டை யார்கிட்ட தந்துட்டு போ. நக்குவாவ கொருத்திய பாரு, நக்குவாவ சொல்றா. அந்தன தொடப்பக்கிட்ட பிஞ்சு போயிரும் பிஞ்சி. சரியான பொறாம பிடிச்சவா. நம்ம ரிமோட்டை வச்சிருந்தா என்னலாம் சொல்லி மாட்டி விட்றா நம்மள. பிடிக்காத சேனலை தான் வைப்பேன் பாரு. ஏதாவது சந்தியா இதை உன்னைய வைக்காதன்னு சொன்னேன். எனக்கு இதான் பிடிச்சிருக்கு, நான் இதான் வைப்பேன். உனக்கு பார்க்க விருப்பம் இருந்தா பாரு, இல்லைன்னா எந்திரிச்சு போ. இரு, டிவி ஆஃப் பண்ணி விட்டு போறேன். போ அப்படிதான் போ, கிளம்பு. இப்ப கிறுக்கி எதுக்கு டிவி ஆஃப் பண்ண? நான் பார்க்காத டிவி நீயும் பார்க்க கூடாது. எம்மா பாருமா, இவளா டிவி ஆஃப் பண்ணி விட்டு போறா. சரியான பொறாம பிடிச்சவாமா. சரி, இவளா நல்லாவே இருக்க மாட்டா. அப்படியா? சரி மருமவெல்லாம் நல்லா இருக்கல மைனி? எல்லாம் நல்லா இருக்கும். நான் அப்போ அவங்கள வர சொல்லட்டுமா? வந்தா பாத்துக்கிடுவியா? அந்த பையனுக்கு நல்லா தெரியும் நினைக்க உன்னைய. அதனால நீ அங்க வந்தா கூட்டு போய்க்கிடுவல்ல. அங்க ரமணி வீட்டுல இருக்க பத்துக்க. இன்னைக்கு ஒரு கோயிலுக்கு போனா நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். அதான் அவியலோட கூட்டு வரல. இல்லாட்டினா நான் கூட்டு வந்து விட்டுருப்பேன் பத்துக்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மைனி, நான் பாத்துக்கிடுவேன். அந்த பையனை எனக்கு நல்லா தெரியும். அது பாட்டி தானே, பாத்துக்கிடலாம். வர சொல்லுங்க. அவியல்வ வந்த ஒரு ஆட்டோ கிட்ட வண்டி பிடிச்சு வருவாவுல. யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா அம்மா? அவியல்வ காரே வச்சிருக்காவ. அவியல்வ கார்ல வந்துருவாவ. வீட்டு உன்னை பத்தி சொல்லியிருக்கேன். நீ அந்த ஆளு எப்ப இருப்பாரு என்னென்ன டைமிங்கும் பார்த்து சொல்லுவேன்னு சொன்னேன். அங்க வந்தா அப்ப நீ கூட்டு போயிருவல்ல, பாத்துக்கன்னு நான் அவனுக்கு சொல்றேன் மறுபடி. சரி மைனி நான் பாத்துக்கிடுறேன். சரி அப்புறம் வைக்கட்டுமா லட்சுமி? சரி மைனி நீங்க வைங்க, நான் பாத்துக்கிடுறேன். அவரு நல்லா பாப்பாரு பாத்துக்கிடுங்க. சரி அப்ப நானும் வைக்கட்டுமா? சரி லட்சுமி. அம்மா யாருமா? யாரு? புஷ்ப மைனி தான். ஓ அவியலுக்கு என்னவா? அதான் உங்க காலேஜ்ல இருந்து சாம் பையன் இருக்கான்ல, அவன் பாட்டிக்கு அடிபட்டுருச்சா. அது காலு கைக்கு கொஞ்சம் இந்த கட்டுவாவில்ல, அதுகிட்ட கூட்டு போறதுக்கு கேட்டாவ. அதான் அவியலோட வர சொல்லுங்க, நான் கூட்டு போறேன்னு சொல்லியிருக்கேன். ஓ சீனியர் பாட்டிக்கா? சீனியர் அது யாரு? சாம் தாம்மா சீனியர். அது தெரியாது, அது சொல்லிச்சு. அந்த பையனை கூட உங்களுக்கு நல்லா தெரியுமாமன்னு அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு. கூட படிக்க பிள்ளை சாமுன்னா அப்போ அவன் தானே? அவனேதான். என்ன மாமி பாட்டிக்கு என்னவா? அது பாத்ரூம்ல வலிக்கு கை காலில் அடியா. அதான் கட்டியதுக்கு அது கட்டுனது எதுவும் சரியில்லையா. அதான் இங்க பக்கத்துல கூட்டு போய் கொஞ்சம் பாருங்கன்னு சொன்னாவ. அதான் வர சொல்லுங்க, பாத்துக்கிட்டேன்னு இருக்கேன். போட்டு அம்மா நர்ஸ் வேலைலாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டால. நான் என்னடா வைத்தியமா பார்க்க போறேன். வைத்தியம் பார்க்க இடத்துக்கு கூட்டுட்டு போவேன், அவ்வளவுதான். பாருமா இவள டிவி ஆஃப் பண்ணி விட்டுட்டு வந்துட்டாவ, ரிமோட் கொடுக்கலன்னு.
அம்மா அவ ஒரு டிவில உருப்படியா வைக்க மாட்டேங்காம மாத்திக்கிட்டே இருந்தா, அதான் கோவத்துல ஆஃப் பண்ணி விட்டு வந்தேன். அப்படிலாம் இல்லம்மா, அவளுக்கு பிடிச்ச சேனல்ல நான் வைக்கலன்னு கோவத்துல அவ ஆஃப் பண்ணி விட்டுட்டு வந்துட்டா. என்னடா பிரச்சனை உங்களுக்கு? ஒரு நிமிஷம் ரெண்டு பேரும் சண்டை போடாம இருக்கீங்களாலா? உங்களுக்கு சீக்கிரம் சாப்பிட்டுட்டு போய் தோட்டத்துல போய் மோட்டர் போட்டு விட்டுவாங்கன்னு இன்னும் இருந்து சண்டை போடியாலும் இன்னும் ஒரு வாய் எடுத்து திங்கல. காலங்காத்தாலே கிடந்து உங்களுக்கு இவ்வளவு செஞ்சு வச்சிருக்கேன், உங்களுக்கு திங்க வலிக்குதுன்னு. ஏமா அவதான் பார்க்க விருப்பம் இருந்தா பாரு, இல்லைன்னா இடத்த கழி பண்ணுன்னா அந்த அளவுக்கு கோவத்துல ஆஃப் பண்ணி போட்டு வந்தேன். ஏமா உங்கள்கிட்ட இருந்தா நான் மூச்சு குட்டியே செத்து போவேன். நான் எந்தனையும் போறேன், போங்க. என்னவே சந்தியா, அம்மா ஒன்னும் சொல்லாம போயிட்டான்னு உனக்கு போஞ்சு போச்சோ? சிப்பானாயே உங்ககிட்ட நான் மனசு பேசுவானாவே. போட்டி பேசாத, உன்னை யாரு பேச சொன்னா? சிப்பானாயே சீனியர் பாட்டிக்கு அடிபட்டு இருக்குன்னா அம்மையை கூட்டு போக சொல்லியிருக்காவ. அப்ப இங்கதான் வருவாவளோ? ஐயோ வீடெல்லாம் கச்சாமிச்சான்னு கிடக்குமே, கொஞ்சம் பெருக்கி எடுத்து கிளீன் பண்ணி வைப்போம் சாப்பிட்டுட்டு. ஏன்னா நம்மளை பத்தி என்ன நினைப்பாவ? ஐயோ வரேன் இரு. வீட்ல போய் வண்டி எடுத்துட்டு வரேன்னு சொல்றதுக்குள்ள அவ்வளோ ஆத்துக்கு பறந்துட்டானுல்ல. இருங்களா மினிக்கி நீதாய நெஞ்ச குலுக்கி சிரிக்கி நீதாய முட்டை கலக்கி அழகே. என்ன மினுக்கட்ட காலங்காத்தாலே ஒரே மினுக்கா இருக்கு. தோட்டத்துக்கு மோட்டர் தானே போட போறோம், அதுக்கு ஏன் திடீர்னு இந்த மினுக்கு மினுக்கிட்டு இருக்க? ஏன் முஞ்சி ஏன் மேக்கப் செட்டு நான் எடுத்து மேக்கப் போடுறேன், உனக்கு என்ன பிரச்சனை? அதெல்லாம் சரி, என்ன துணியெல்லாம் வித்தியாசமா இருக்கு, திடீர்னு தாவணி எல்லாம் எடுத்து கட்டியிருக்க. ஏன் விருப்பம், நான் எதுனாலும் கட்டுவேன். சரி இல்லையே, தோட்டத்துக்கு போறதுக்கு நீ இப்படிலாம் ஒரு நாள் ரெடி ஆக முடியே. ஒழுங்கா தலையை வாரி ஒழுங்கா இருப்பேன்னு சொன்னா கூட உனக்கு என்ன இந்த தோட்டத்துக்கு போறதுக்கு அங்க போய் கடந்து வெயில்ல காயறதுக்கு என்னத்துக்கும்ப? இன்னைக்கு தோட்டத்துல போய் மோட்டர் போட்டு வர்றதுக்கு இவ்வளவு மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்க ஃபங்க்ஷனுக்கு போற மாதிரி. நீ உன் வேலை சோழியை மட்டும் பாரு. என்ன துணி தானே முக்கி வைக்க போற, போ அப்பயே முக்கி வை. ஏன் துணியை நாங்க கிடக்கு அதையும் சேர்த்து எடுத்து முக்கி வை, பின்னாடி அசல்ல போட்டிருக்கேன். நல்லா வாயை புலந்துக்கிட்டால என் துணியை மட்டும் முக்கி மோட்டர் போட்டு வந்த அப்புறமா நான் என் இதை மட்டும் அலசி எடுப்பேன். வான் துணியை நீ துவை, இவ துணியை நான் துவைக்கணுமாம்ல. நல்ல அலைவு அலைவி பொண்ணளவி. ஓவரா மினுக்காத, எப்படி மினுக்குனாலும் உன் மூஞ்சி இப்படிதான் இருக்க போகுது. நம்மளும் கொஞ்சம் ஓவரா தான் போறோமோ? எனக்கே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. அம்மா பார்த்துட்டு என்ன சொல்லுவாளோ தெரியலையே, இவளே கிண்டல் பண்ணிட்டு போறா. சரி வீட்டுக்கு ஒரு ஆள் வருது, வேலை வரும்போது கொஞ்சம் டிக்டாப்பா இருக்கலாமான்னு நினைச்சா வழங்காது. வேற துணி போய் போட்டுருவோம். இல்லாட்டினா அம்மையும் என்னத்துக்கு தோட்டத்துக்கு போறதுக்கு இந்த துணின்னு கேட்டுட்டானா நமக்கு ஒரு மாதிரி ஆயிரும். மாத்திட்டு வந்து சோனி சீக்கிரம் அம்மா கண்ணில் படுறதுக்குள்ள இவ்வளோ சோறு கறி ஆக்குங்கன்னா இவ்வளோக்க செய்வாள்வளாக்கோ. ஒருத்திக்கு ஒருத்தி சண்டை தான் போட்டுக்கிட்டு நான் அருவாளுவேன். வர வர பிள்ளைகள் இந்த பிள்ளைகள் ரொம்ப கழுதையாயிட்டு போகுதம்மா. வேற வாரேன்னு சொன்னையில அங்க கை கட்டுற இடத்துக்கு கூட்டுட்டு போலனால நல்லா இருக்காது. வெயில்ல வாரதுக்குள்ள சமைச்சு முடிச்சிட்டேன்னா ஒரு வேலை முடிஞ்சிடும். இவ்வளோ போய் தோட்டத்துக்கு மோட்டர் போட்டுவாங்க தண்ணி வைக்கிறதுக்குன்னு சொன்னா இன்னும் தான் போறாளுவேன். இந்த அந்த அந்தான்னு இந்த ஆள் ஆத்திக்கிட்டே இருக்காளுவேன். எல்லாம் சந்தியா சீக்கிரம் போலாம், போய் மோட்டர் போட்டுட்டு வாங்குறேன்றா. எம்மா நான் எனக்கு என் துணி நிறைய கிடந்துச்சு, அதான் வந்ததும் துவைக்கலான்னு முக்கி வச்சுட்டு போலான்னு முக்கிட்டு இருக்கேம்மா. இந்த சோனி தான் இருந்து கிளம்புறேன்னு வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கா. அவளை சீக்கிரம் நீ கிளம்ப சொல்லு. உங்க அப்பே முடியாம அடக்காரு. சரி நீங்களாவது போய் மோட்டர் போட்டு வாங்கினா போக மாட்டேங்கிய. எனக்கும் வேலை கிடக்கலன்னு நான் பாட்டுக்கு கிளம்பியிருப்பேன் உங்களோட எதிர்பார்க்காம. நீ அவகிட்ட சொல்லுமா, என்கிட்ட சொல்லாத. பருப்பு 2 விசில் வந்துச்சா 3 விசில் வந்துச்சா? உள்ள பருப்பு போட்டிருந்தேன் பாரு, அது அப்பயே 4-5 விசில் வந்துருச்சுன்னு நினைக்கேன். 4-5 விசில் வந்துட்டா? இப்பதானே நான் வச்சுட்டு வந்தேன். நீ ஸ்பீடா வச்சுட்டு வந்திருப்பியா இருக்கும். போ போ போய் பாரு என்னன்னு. 4-5 விசில் வந்துட்டுன்னா ஆஃப் பண்ணி விடு. பருப்பு வேற நாசமாயி போயிடும். நல்லா குழஞ்சா நல்லா தான் இருக்கும், கடைய வேண்டிய வேலையே இல்லை. போலாம் போய் பாரு. போறம்மா, எல்லாத்துக்கும் வேலை சொன்னா கோவம் தான் வருது. லட்சுமி தோட்டத்துக்கு போயிட்டு வந்துடுறேன், நானே போய் தண்ணி பாய்ச்சிக்கிட்டுறேன். அவ்வளவே மோட்டர் போட்டு விட்டு வருவேன். அவங்களுக்கு சோம் இல்லைல்ல, கொஞ்சம் முடியலன்னா படுங்க. போவாண்டா இன்னைக்கு சொன்னா கேளுங்க. 2 நாள் தண்ணி வைக்கலன்னா ஒன்றும் ஆகாது. நீங்க இருங்க வீட்டுல, சொன்னா கேளுங்க. இல்ல லட்சுமி, வீட்டிலே படுத்திருந்தாலும் உடம்பு ரொம்ப சோம்பலா இருக்கு பத்துக்க, அதே நோயாளி ஆக்கிறோம். நான் போய் வேலையை பார்க்க, அப்பதான் கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கும். சொன்ன அந்த மனசே ஒரு வார்த்தை கேட்க மாட்டாரு. இருங்க இந்த வாரேன். அதான் இந்த பிள்ளைகள மோட்டர் போட போச்சுன்னுட்டு தானே இருக்கேன். நீங்க எதுக்கு இப்ப போனோம்னு பறந்துகிட்டு இருக்கீரு?
நான் தான் காலையிலே சொன்னேன்ல லட்சுமி, கஞ்சி மட்டும் கட்டி விடு, நான் கொஞ்சம் பொறுமையா போறேன்னு. பொறுமையான இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு போங்க. அவ்வளோ ஃபர்ஸ்ட் போட்டு விட்டுட்டு வரட்டும். சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு அப்புறம் வேணா பொறுமையா போயிட்டு வாங்க. அது சரிப்பட்டு வராது லட்சுமி, நீ வேணா கஞ்சி ஊத்தி தான் கொண்டுகிட்டு போறேன். சரி இருங்க, அப்ப வாரேன். கஞ்ச ஊத்தி தரேன், கொண்டுகிட்டு போங்க. நான் சொன்னா கேட்கவா போறியே? அதுக்கு இல்ல லட்சுமி, வெயில் வேற ரொம்ப சுட்டரிக்கு பத்தியா, மரம் எல்லாம் ஒண்ணுக்காவாம ஆயிரும். இந்த வண்டி சாவி எதுல இருக்கு? இங்க தொங்கப்பட்ட இடத்துல தான் இருக்கோம். வேற எங்க இருக்கோம்? ஆ ஆ நான் ரெடி. இவ சந்தியா, சீக்கிரம் வா. அவன் வந்துட்டானா சீக்கிரம் மோட்டர் போட்டு வந்துடலாம். நான் போய் வெளியே ஸ்கூட்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன், நீ வந்துரு. எல்லாம் நில்லு. தோட்டத்துக்கு மோட்டர்லாம் போட போக வேண்டாம் ஒன்றும். போய் வீட்டில் வேற வேலை இருந்தா புக் எடுத்து படிக்க வேண்டிய வேலை, எழுத வேலை கிடந்தா எழுதுங்க. இல்லைன்னா போய் புளிய ஓடாங்க. அங்க வீட்டில் போய் புளிய உடச்சிட்டாங்க. ஏமா என்னாச்சு? உங்க அப்பா தோட்டத்துக்கு போறாரா? அதனால அவரே மோட்டரை போட்டு தண்ணி பாய்ச்சிக்கிட்டோம். நீங்களும் போய் வேற வேலை இருந்தா போய் பாருங்க. நான் தான் கஞ்சை ஊற்றி கொடுத்துட்டு வரேன். அப்பா நல்லதா போச்சு, தப்பிச்சோம். இந்த வெயிலுக்குள்ள தோட்டத்துக்கு போகணுமோன்னு நினைச்சேன். வேண்டாமா, அப்பா தோட்டத்துக்கு தான் போறேன், நான் பாத்துக்கிட்டேன். நீங்கள் போய் வீட்டுல படிக்க வேண்டிய வேலை இருந்தா பாருங்க. சரிப்பா. படிக்காம கொள்ளாம போட நோட்டிக்கிட்டு டிவியை பார்த்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நேரா புளிய உடைக்க போயிடணும்னு சொல்லிட்டேன் அம்மா. இன்னுமா அந்த புளியெல்லாம் உடைக்காம இருக்கு? ஆமா, உங்க பிள்ளைகள் உடைச்சிட்டா மறுவேளை பாப்பாளுவே. ஆளுக்கு ஒரு முறையா உடைங்கன்னா அதை விடிய விடிய இருந்து உடைக்காளுவே சண்டையை போட்டுக்கிட்டு. நீ அதான் அவ்வளவு கூட உட்கார்ந்து பேசுவான்னு அவங்ககிட்ட கொண்டு போய் போட்டு இருந்து உடைச்சிருந்தா உடைச்சிருக்கலாமே. அவ எனக்கு கொஞ்சம் புளிதா உனக்கு கொஞ்சம் புளிதான்னு சும்மா சும்மா அள்ளிட்டு போறா. அதனாலதான் அவள்கிட்ட இருந்து உடைக்கிறது இல்ல. அது சரி, நான் ஒருத்தன் இருந்து பிச்சை எடுத்து நாங்க வைப்பேன், நீ இங்க இருந்து அவ்வளோ பிச்சை எடுத்து தான் பெருமாளே பிடிக்குது நான் மாறின மாதிரி அவ்வளோ பிடிக்கிட்டு போறாவ. சும்மா இருங்க, வேற ஒன்னும் வந்துரு போறாளுவே, வேற ஏதாவது நினைச்சுக்கிட்ட போறாளுவே. நல்லா நினைச்சாலுமா போட்டுக்கிட்டு உன் கூட்டாளி உன்னையே சொல்லணும். உன் கூட்டாளி எல்லாம் அப்படி இருக்காளுவல, அவங்க கிட்ட நீ கவனமா இருக்காண்டா. சும்மா இருங்க போங்க, தோட்டத்துக்கு தானே போறீரு. இருங்க, நான் அந்த கஞ்சி ஊத்திட்டு வரேன், கொண்டுகிட்டு போவோம். போற சொல்ல வந்துட்டாரு. பாத்தியில உங்க அம்மையே என்ன சொன்னாலும் சத்தம் தான் போடியா. அம்மா அப்படிதான்ப்பா, கண்டுக்காதீங்க. நான் போய் துணியை துவைக்க போறேன். நல்ல வேலை, துணியை முக்கி வச்சுட்டு எப்போ துவைப்பணும்னு நினைச்சேன். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு துவைச்சிக்கிடலாம். அம்மா நான் கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு அதுக்கப்புறமா துணி துவைப்பேம்மா. பின்னாடி அக்கு சோறு உலைய போட்டிருக்கேன், சோத்தை எட்டி பாரு போ. நாங்க இப்ப கொஞ்ச நேரம் போன் நோண்டிட்டு இருக்கு, அதுக்கப்புறமா துணி துவைக்க போயிருவேன். என்னமோ பண்ணு. என்னவள, உனக்கு படிக்க வேண்டியது இருந்தா போய் படிப்போ. எப்பா ஒரே படின்னு சொல்லாதீங்கப்பா. புக் எடுத்தாலே எனக்கு தூக்கம் வந்துருது. எக்ஸாம் நேரத்துல கடைசி நேரத்துல படிச்சாதான்ப்பா மண்டையில நிக்க எனக்கு. இப்ப பரீட்சைக்கு தானே லீவு? ஆமா, பரீட்சை முந்தின நாள்னா அதுக்கு முன்னாடி ராத்திரி தான் எனக்கு படிச்ச மண்டையில யாரும். நான் படிச்சுட்டு அப்படியே போய் பேப்பர்லாம் வாந்தி எடுத்துருவேன். எங்க இருந்தாங்க கஞ்சி வாலி. அது சரி, எப்படியோ படிச்சு பாஸ் ஆயிருங்க. கஷ்டப்பட்டு உங்களுக்கு ஃபீஸை கட்டியும். அதெல்லாம் பாஸ் ஆயிருவேன்ப்பா. கொண்டா லட்சுமி, தோட்டத்துக்கு போயிட்டாரு என்ன? சரி, முடியலன்னா கொஞ்சம் படுத்து நிழல்ல படுத்து எந்திங்க. ஆமா, மோட்டர் போட்டு விட்டுட்டு கொஞ்சம் அப்படிதான் படுத்து தான் தூங்கணும். சரி போயிட்டாங்க. நல்லா நீத்த தண்ணி நிறைய ஊத்திருக்கேன், உப்பு போட்டு மோரெல்லாம் ஊத்தி வச்சிருக்கேன். அது கொஞ்சம் நீத்த தண்ணியை நல்லா குடிங்க, வெயில் அதிகமா இருக்குல்ல. சரி லட்சுமி, வாரேன். பாப்பா அடிக்க வெயிலுக்கு இந்த பயல் வெட்ட சொல்லி ஒரு சோடா வாங்கிட்டு வர சொன்னது நல்லதா போச்சு. குடிச்சது தான் ஆத்தலா இருக்கு. என்ன மருமோல, எங்க கிளம்பிட்ட? லடாக்குக்கு நடப்பயணமா போலான்னு பேசிட்டு இருக்கேன். நடப்பயணமா போவ ஆளு பத்தலையா வாரியல? அத நீயே போ, போயிட்டு அந்தால பேர் வந்துடாத வீட்டுக்கு திரும்பி. வர இந்த கிழவிக்கு கொழுப்பு அடப்படுத்துதான் தெரியுது. என்னத்தே தெரியாம ஜூஸ் எல்லாம் வாங்கி வச்சு ஒளிச்சு வச்சு குடிச்சிட்டு இருக்கிய போல இருக்கு. நான் என்னத்துக்கெல்லாம் ஒளிச்சு வச்சு குடிக்கணும்? நான் இப்பதான் பைலட்ட சொல்லி காசை கொடுத்து ஒரு ஜூஸை வாங்கிட்டு வந்து குடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு சோடா குடிச்சதுன்னா நல்லா இருக்குன்னு. இது ஒன்றும் சோடா இல்ல, செரிக்கிறதுக்கு சோடா குடிக்கிறதுக்கு. இது மாசா, இது குடிச்சா சளிதான் பிடிக்கும். ஏதோ ஒண்ணு சோடா வாங்கிட்டு வந்து பைலட்ட கொடுத்ததுக்கு இதை வாங்கி கொண்டு தந்தானுவேன். தந்தது நல்லதா போச்சு. ஜூஸ் வெயிலுக்கு நல்லா இதமா இருக்கு, அதான் குடிச்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு வேணும்னா உன் புருஷன் உனக்கு செலவுக்கு காசு தந்துருப்பான்ல, அதுல வாங்கி எடுத்து குடி. ஆமா உங்க பிள்ளை இங்க நோட்டா கட்டுக்கட்டா அப்படியே தந்திருக்காரு. உங்ககிட்ட தான் அவ்வளோத்தையும் பதுக்கி வச்சிருப்பாரு. எங்க நீட்ட மாட்டியில தாய் மவனும். ஆமா உன் பிரிய எங்க கட்டுக்கட்டா கொடுக்கான், நான் பதுக்கி வச்சு எடுத்து திங்கிறதுக்கு. எங்களுக்கு தெரியாது பேரு. ஏமா உன்கிட்ட பேச ஆகாதுமா. நீ எங்க லடாக்கு போவியோ குடாக்கு போவியோ எங்க போவியோ போ. நான் சுவார் கறி ஆக்கி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அங்கே மரத்தடி நல்லலுக்கு நான் பேச போட்டோம். என்ன கறி வைக்கிய? பூளை பிடிச்ச அறுத்து பூளை கறி வைக்க திங்கியா? என்ன கறி வைக்கன்னு கேள்வி கேட்டா என்ன கறின்னு சொன்ன உடனே வெங்காயம் தக்காளி வெட்டி தர வந்துருவான்ல. ஐயோ, வெங்காயம் தக்காளி வெட்டினா எனக்கு கண்ணு எரியும்பா. நீங்க பூளை கறி வைப்பியலோ எலி கறி வைப்பியலோ என்னமோ வைங்க, நான் போறேன். கரண்ட் போயிட்டு? ஆமா அதானே பார்த்தேன். அதான் ஆளு வெளியே கிளம்பிருச்சு. கரண்ட் இருந்தாதான் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு சீரியல் படம் கூட எனத்தையாவது போட்டு பார்த்துக்கிட்டு சோஃபால மல்லாக்க கிடந்திருப்பாள.
கரண்ட் இல்லைன்னு தான் ஆள் வெளியே கிளம்பி போகுது. அப்பப்போ ஜூஸ் குடிச்சு இப்போ பழகி போச்சு. தினமும் ஒரு ஜூஸாவது குடிச்சிடணும். குடிக்கலன்னா நமக்கு ஒரு மாதிரியாக கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருது. எப்படி கூப்பிடுறது? பார்த்து பார்த்து வாங்கத்த. அம்மா நான் தான் மீன்குட்டியே, நீ கீழே இறங்க வேண்டாம், காருக்குள்ளே இருங்க, நான் கூப்பிட்டுட்டு வரேன் ஆண்டின்னு சொன்னேன்ல, எதுக்கு கீழே இறங்குனீங்க? பரவாயில்லையா, இருக்கட்டும். முறை ஒருத்தர் வீட்டுக்கு வேற வண்டிக்குள்ளேயே இருக்க முடியும், அது மரியாதையா இருக்குமா? ஆமையா, நான் தான் கீழே இறங்குவோன்னு சொன்னேன். ஐயோ மீனு, நீ சொன்ன கேட்கவே மாட்ட. இதுதான் அந்த அம்மா வீடோ இல்ல இந்த மாம்பழம் தந்தவன் சொன்னியா வீடு தானே? ஆமா மீனு. வா வா உள்ள போவோம். மருமூல வா, அவன் உள்ள போற தங்கி நிப்பான், நம்ம மெதுவா உள்ள போவோம். சரித்தே வாங்க, மெதுவா வாங்க. அந்த பிள்ளை தானே நம்ம கோயில்ல பார்த்த அன்னைக்கு. யாருத்தே? உனக்கு ஞாபகம் இருக்காது, நீ வா உள்ள வா. அட என்னது இந்த அம்மையும் மீன்குட்டியும் அது பாட்டுக்கு என்னமோ ரொம்ப நாள் பழக்கமாகி உள்ள போயிட்டே இருக்காவ. அட யாரும் நினைச்சாயே விரட்டி அடிக்கிறதுக்குள்ள நம்ம போய் பாப்போம். எம்மா கொஞ்சம் நில்லுங்க. எம்மா வீட்டுல யாரும் இல்லையா? கதவு திறந்து போட்டு உள்ள என்ன பண்றீங்க? என்னத்தே வீட்டுல ஒருத்தரையும் காணோம். எம்மா என்னம்மா நீங்க மீன் தான் தெரியாம பேசிக்கிட்டு இருக்குன்னா நீயும் உன் பாட்டுக்குள்ள வந்துகிட்டு இருக்க, வெளியே வாசல்ல வெயிட் பண்ண வேண்டியதானமா? இல்ல சும்மா இருல. அந்த வீட்டுல ஏதோ வந்த மாதிரி பூந்துட்டுன்னு சொல்ல போறா போகுது. வாங்க ஆண்டி. வாங்க சீனியர். ஆண்டி இல்ல? அம்மா கிச்சன்ல இருக்காங்க. இந்த இப்ப வந்துருவாங்க. அம்மா தான் சத்தம் கேக்குது, வெளியே போய் பாருன்னு சொன்னாங்க, அதான் வந்தேன். அட இந்த குமரி தான். ஏம்மா எப்படி இருக்க? நல்லா இருக்கியா யா ராசாத்தி? நல்லா இருக்கேன் பாட்டி. வாங்க. உங்களுக்கு கையில காலெல்லாம் அடிபட்டிருக்குன்னு சொன்னாங்க. ஆமாம்மா. ஐயா மருமகளை கொஞ்சம் பக்கத்துல விட கூட்டு போ. வாங்கத்த. இன்னும் பாத்து இருங்க, உங்களுக்கு சேர் எடுத்துட்டு வரேன். ஏன் வெளியே யார் வந்திருக்கா என்னன்னு பாத்தியா? வாங்க நீங்க தானே? இவங்க தான் சீனியரோட அம்மாவும் பாட்டியும். தெரியுது. இப்போ அவங்களுக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வா ஓடு. சரிம்மா, அவங்கள முத உட்கார வைமா, அவங்களுக்கு கை காலெல்லாம் அடிபட்டு பாரு. நல்லா இருக்கீங்களாக்கா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? வாங்க முத வந்து உட்காருங்க, அதுக்கப்புறம் மீதியை பேசிக்கிடலாம். இப்படியே நிக்க வச்சா பேசிக்கிட்டு இருந்தா எவ்வளவு நேரவா? இல்லம்மா, இப்பதான் வந்தோம். இங்க வாரியன்னு சொன்னாவ, அதான் அதுக்கு முன்னாடி சோறு கறியெல்லாம் ஆக்கிடலாமேன்னு ஆக்கிட்டு இருந்தேன். அதான் அடுப்பங்கரில் நின்றேன்னா அதான் பிள்ளைய யாருன்னு போய் பாருன்னேன். ஐயா என்ன அங்க பின்னாடியே தயங்கிக்கிட்டு நிக்கிய? வாங்க, ஆச்சி கூட்டுவா, வந்து உள்ள உட்கார வை. அந்த வாரேன் ஆண்டி. ஒரு நிமிஷம், அடுப்பு ஆப்பணி போட்டு வந்துடுறேன்னா தாளிப்புக்கு அடுப்புல போட்டு வந்தேன். நீங்க போய் பாருங்கக்கா. ஏன் உள்ள கூட்டு வந்து உட்காரியா பிள்ளை? சரி ஆண்டி, வாங்க வந்து முதல் உட்காருங்க. இல்ல வேண்டாம், அந்த பிள்ளை சேர் எடுத்துட்டு வரட்டும், இதுலயே போட்டு உட்காருவோம். உள்ள வைக்கியா இருக்கும், உங்களே நல்லா காத்தோட்டமா இருக்கு. ஏன்னா மீனாட்சி, உள்ள போய் வீட்டெல்லாம் பார்த்த மாதிரி இருக்கும்ல, கைத்தாங்களா வீட்டுக்குள்ள கூட்டுவோம், சோஃபால உட்கார்ந்து பேசுவோம். இங்கே உட்கார்ந்தா வேற எந்திரிச்சுக்கிடாண்டேன். ஆமாம்மா, மீன் குட்டிக்கு இங்கே உட்காந்துனா சாய முடியாது, வாட்டா இருக்காது, உள்ளே கூட்டு போயிருவோம். ஏன்னா நிறைய தடவை இங்க வந்திருக்கிய. மீன்குட்டி, நீ எதுக்கு கேட்கன்னு எனக்கு தெரியுது, ஒழுங்கா வாயை முடிட்டு வந்துரு. ரொம்ப கோபப்படியான நம்ம பேராண்டி, அப்ப நிறைய முறை வந்திருப்பானோ, அதான் எல்லாரும் இவங்கிட்ட சகஜமா பேசியாவே. கள்ள பய நம்ம கிட்ட இருந்து எல்லாத்தையும் மறைச்சிருக்கான். என்ன வெளியே ஒரே சத்தமா இருக்கு, என்னன்னு போய் பார்த்துட்டு வருவோம்மா. யார் வந்திருக்கா அப்படி? ரொம்ப நல்லா இருக்குல்லையா வீடு? வாங்கிட்ட போய் கேட்க பாரு, நீ தான் பலமுறை வந்திருப்பிய. என்ன மீன்குட்டி கொஞ்ச நேரம் அமைதியா இரு. வெளியே இருந்து பக்கம் பழைய வீடு மாதிரி தானே இருந்தது. ஆமா, அது பழைய வீடு கணங்கா இருக்கு. இது இந்த பக்கம் எடுத்து கட்டிருப்பாவன்னு நினைக்கேன், அப்படித்தானே ஐயா? ஆமா அடிக்கடி வருவியோல. சோனி எங்க போன? குடிக்க தண்ணியவே எடுத்து தரலையே. ஆமா, உள்ள ஓடுனவள காணுமே. நானும் அவ்வளவுதான் பார்க்கலான்னு பார்த்தேன். அவனையா? ஆமா, உங்களை இதுக்கு முன்னாடி ஒரு டைம் நான் பார்த்திருக்கேன். எங்க குலதெய்வ கோயில்ல வச்சு நீங்களும் பொங்கல் வந்திருந்தீங்கன்னு நினைக்கேன். நாங்களும் குடும்பத்தோட வந்திருந்தோம். அங்க உங்க பிள்ளைய பார்த்தேன், ரெண்டு பேரும் நல்ல லட்சணமா இருந்தாலுவே. அப்புறம் நீங்க மாம்பழம் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தீங்கல்ல, அந்த சமயத்துல தான் சொன்னாய்வேன். அதனாலதான் உங்களை நல்லா எனக்கு தெரியும், கூட ஒரு போன்ல பேசியிருப்பேன் நினைக்க உங்ககிட்ட. ஆமா கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. சரி இருங்க, நான் தண்ணி எடுத்துட்டு வரேன். குடிக்க தண்ணி கூட தராம எந்த அளவு ஓடி போனாலும் தெரியல. அட இருக்கட்டும், வாங்கக்கா, நம்ம வீடு மாதிரி தான். வாங்க. அடுப்பு அப்படி போட்டு குழம்பு தாளிச்சு விட்டுட்டு வந்தேன். இவரோட கொஞ்சம் தாளிச்சு விடுங்களான்னு சொன்னீங்களா, அதை கறிக்கு ஒண்ணுக்காவாம ஆக்கி விடுவாளுங்க குழம்ப. அதுக்குதான் சரி தாளிச்சு போட்டு வருவோன்ட்டு தாளிச்சுட்டு ஓடியிருந்தேன். தப்பா நினைச்சுக்கிட்டாருங்க. அட இதுல என்ன இருக்கு, வீட்டு வேலை அப்படிதான் இருக்கும். அட யார் இதெல்லாம்? அட சீனியரு. சந்தியா, குடிக்க தண்ணி கொண்டு வா பாப்போம். இதுதான் மூத்தவளோ? ஆமா, இவ பேரு சந்தியா, அவ பேரு சுவாணி. இந்த தண்ணி எடுத்துட்டு வரேம்மா. ஃப்ரிட்ஜில் இருந்து சில்லுன்னு தண்ணியாவது எடுத்துட்டு வா. ஜூஸு கிசு ஒன்றும் வாங்கி வைக்கல. காப்பியை மதிய நேரத்தில் கொடுத்தாலும் என்ன நினைப்பாவளோ தெரில. சரிம்மா. இப்போ சந்தியா தள்ளிக்க, ஜூஸ் கொண்டு போறோம்ல. அம்மா, அந்த வீட்டில் என்னம்மா நடக்குது? இந்தாங்க ஆண்டி, ஜூஸ் எடுத்துக்கங்க. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் புரியல, வீட்டில் ஜூஸே கிடையாது. இவன் எப்படி ஜூஸ் வாங்கிட்டு வந்தா? கடைக்கு போய் அவளே மெனக்கட்டு வாங்கிட்டு வந்திருப்பாம்மா. பாட்டிக்கு எடுத்து குடிக்க முடியாதுல, நான் வேணா எடுத்து கொடுக்கட்டுமா? வேண்டாம் பரவாயில்லமா, இருக்கட்டும், நான் கொடுத்துக்கிடுறேன். சரி ஆண்டி. நீ எத்தனை முறை கடைக்கு போக சொல்லும் போது என்ன நல்லா நிப்பா, நான் போக மாட்டேன்னு. இப்ப கடைக்கு போய் ஜூஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து எப்படி ஊத்தி கொடுக்குறா பாரு, நல்ல பிள்ளைகளாங்க. ஆமாடா, அதான் எனக்கே ஆச்சரியமா இருக்கு. நாங்க சீனியர் ஜூஸ். இல்ல எனக்கு வேண்டாம். தம்பி கூச்சப்படாதப்பா, எடுத்து குடி, நம்ம வீடுதான். ஆமா சீனியர், ஜூஸ் குடிச்சதுக்கெல்லாம் காசு கேட்க மாட்டோம், எடுத்துக்கிடுங்க. எடுத்து குடி.
கடையில போய் உங்களுக்குன்னு மெனக்கட்டு ஜூஸ் வாங்கிட்டு ஓடி வந்திருக்கா. வீட்டுல இல்லாம இருந்தது. நானே காப்பி தான் ஊத்தி தரலாமான்னு பார்த்தேன். இந்த வெயிலுக்குள்ள காப்பி தந்தா என்ன நினைப்பீங்களான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்பதான் குளிர் தண்ணியாவது ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்தா எடுத்து கொடுமான்னே பார்த்தா ஓடி போய் ஜூஸ் வாங்கிட்டு வந்திருக்கா பிள்ளை. சீனியர், ஜூஸ் வாங்கி தந்தியெல்லாம் டூர்ல வச்சு வாமிட் பண்ணதுக்கு அதுக்கு இதுக்கும் சரியா போச்சுன்னா நான் கணக்குல கரெக்டா இருப்பேன். நான் யாருக்கும் கடன்காரியா இருக்க மாட்டேன். போதும் போதும், நம்ம விஷயத்தை அப்புறம் பேசிக்கலாம். அப்படியா? பாசக்காரியா இருக்காள? என்னாச்சு? சீனியர்கிட்ட ஏதோ சொல்லியிருப்பா போல இருக்க. மூஞ்சி அவருக்கு மாறி போச்சு. இவங்க 2 பேர் பஞ்சாயத்து என்ன பஞ்சாயத்துன்னு தெரியலையே. என்னையா குடி? குடிக்குமா? அம்மாண்டா, இந்த ஜூஸ் உனக்கு. இல்ல ஸ்ட்ராலா வாங்கி போட்டிருக்கியே. ஆமா, கேட்டு வாங்கிட்டு வந்தேம்மா. சரி அம்மா, சீக்கிரம் குடிங்க. அந்த வைத்தியர்கிட்ட போலாம். ஆமா ஆமா, நீ யாராவதுல வைத்தியரை பார்த்துட்டு வந்துருவோம். ஜூஸ குடிங்க, ஜூஸ கொடுங்கக்கா. அந்த குடிக்க. இப்ப சோனி கொஞ்சம் இங்க வாயா. அந்த வாரேன். இருந்து வைத்தியம் பண்றவர் வீடு தூரமாக்கா? பக்கமாக்கா. இங்க இருந்து ஒரு 2 தெரு தள்ளி தான் இருக்கு. அப்ப நீங்க கார்லயே வந்துருமா? சேர்ந்து போயிட்டு வந்துருவோம். அட நான் நடந்தே வந்துருவேன். நீங்க அப்படி கார்ல வந்துருங்க. உங்களுக்கு நடக்க முடியாதுல்ல. நீங்க கார்ல வந்துருங்க. நான் அப்படி நடந்தே வந்துருவேன். எனக்கு பழக்கம் தானே. பழக்கப்பட்ட ஊர்ல தான் நான் விறுவிறுன்னு நடந்துருவேன் சந்து பந்தோலியா. நீங்க கார்ல வாங்க. இடம் தெரியாதுக்குள்ள நீங்க வந்தா தானே இடம் தெரியும். கார்ல இடம் இருக்கு. நாங்க 2 பேரும் பின்னாடி சீட்ல உட்கார்ந்துக்கிடுவோம். நீங்க அவன் சாம வண்டி ஓட்டுவோம்ல, முன்னாடி சீட்ல உட்கார்ந்துக்கிடுங்க. வழி சொல்ல ஈஸியா இருக்கும்ல. ஆமா பத்தியில வழி சொல்லணும்ல. அப்ப நானும் உங்க கூட கார்ல வந்துடுறேன். அப்போ என்ன லட்சு வெளிய கார்ல நிக்கி? ஓ, வீட்டுக்கு விருந்தாள வந்திருக்க. பொண்ணு பாக்கியா வந்திருக்கா வாளு. கேளுக்கா பொண்ணு பாக்கிய? யாரது மாப்பிளைய பாப்போம். அட இந்த பையில எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. எல்லாம் உமா, அது மாப்பிள்ளை பார்க்கலாம் ஒன்றும் வரல சந்தியால. இது காலேஜ்ல படிக்க பையன். அதான பார்த்தேன். உங்க மைனி மோயும் கூட வருவானே, அவன் தானே? எல்லாம் யாரு? அதான் அவன் அம்மையும் பாட்டியும். அவளுக்கு கை கால அடிபட்டிருக்கு. அதான் நம்ம ஊர்ல வைத்தியம் பார்ப்பாருல்ல நேசமணி, அவட்ட தான் கூட்டு போலான்ட்டு இருக்கேன். எங்க புஷ்ப மைனி போன் பண்ணி சொன்னாவ. அதான் வீட்டுக்கு வந்திருக்காவ. இந்தா இனிமே ஜூஸை குடிச்சிட்டு கூட்டிட்டு போனோம். அவரு வேற மதியம் சாப்பாட்டுக்கு போயிருவாரு. சீக்கிரம் கூட்டு போங்க அப்போ. ஆமா அந்த ஜூஸை குடிச்சிட்டு கிளம்ப வேண்டியதுதான். நான் கூட வெளியே கார்ல நின்னதான் உள்ள சத்தம் கேட்டதான் சந்தியால பொண்ணுக்குன்னு தான் பார்க்க வந்துட்டாவ போல இருக்கு. லட்சுமி அக்கா நம்ம கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலையேன்னு நினைச்சிட்டேன். அப்ப நல்ல விஷயம் நடந்துரும். இந்த மாதிரி நினைச்சிட்டியல்ல, இனிமே நடக்கும் பாருங்க. உங்க வாய் முறுத்தம் பழிக்கட்டும். லட்சு அப்பப்ப பிள்ளைய கட்டி கொடுக்கணுங்க, திடீர்னு வேண்டாங்க, வேலை பார்க்கணும், படிக்கணுங்க, இப்படி எனக்காவது சொல்லிட்டு அடக்கும். என்னைக்காவது ஒரு நாள் திருதுப்புன்னு மோளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போது. இப்படிதான் 2 பிள்ளைகள் கண்ணுக்கு லட்சணமா நல்லா இருக்குன்னு யாராவது ஒருத்தர் கொத்திட்டு போவதானே செய்வான். எனக்கும் ஆசையா தான் இருக்கு. என் பேரனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு. நான் போய் சேர்றதுக்குள்ள மீனு கொஞ்ச நேரம் சும்மா இருக்க சொல்லு. சும்மா இருக்க, அவன் கோவப்படுவான். சரியா நான் ஒன்றும் சொல்லல. வெளிநாட்டுக்கு போறேன், படிக்க போறேன், வேலை பார்க்க போறேன், என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்பதானே படிக்காவ. படிச்சு வேலையை பார்த்து செட்டில் ஆவாண்டாமா, அதுக்குள்ள உங்க பேரனுக்கு கல்யாணமா? என்ன நீங்க இன்னும் 90s கிட்டலாம் வேலை பார்த்துக்கிட்டு கல்யாணம் ஆகாம அடக்கா படிச்சுக்கிட்டு இருக்க பையனுக்கு கல்யாணம் கீழ இல்ல. இப்ப உடனே பண்ணணும்னு சொல்லலண்ணா. நான் கண்ண முடியதுக்கு என்ன எவ்வளவு காலம் கிடக்கு. அதுக்குள்ள என் பேரன் கல்யாணத்தை பார்த்துடணும்னு ஆசைப்படியேன். படிச்சு முடிச்சு உங்க பையனை நல்லா செட்டில் ஆக சொல்லுங்க. லட்சுமி அக்காட்ட இருந்து ஒரு பிள்ளைய கட்டி வச்சிருங்க உங்க மோனுக்கு. அவ்வளவுதானே. உன் வாய் மூத்த பழிச்சிச்சுன்னு வை. உன் வாய்க்கு சக்கரை அள்ளி போடியும் போ. நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. அவன் இப்படிதான் ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டேடப்பா. இதுல என்ன இருக்கு? அவன் ஒன்னும் தப்பா சொல்லலையே. வீட்டுல பொம்பளை பிள்ளைகள் வயசுக்கு வந்த பிள்ளைகள் இருந்தா 4 பேரும் பொண்ணு கேட்கதான் செய்வாவ. அதுல முந்தியலுக்கு கிடைக்கும். அததான் சொல்லி ஆகணும். சரி வாங்க, பேசிட்டே இருந்தா பேசிட்டே இருப்பீங்க. அம்மா சீக்கிரமா மீனை ஜூஸை குடிக்க வச்சுட்டு கூட்டிட்டு வா. நான் வெளியே கார்ல வெயிட் பண்றேன். சரியா, நீ கார்ல இரு. நான் அந்த அவிய ஜூஸை குடிச்சதை கூட்டிட்டு வரேன். சரி ஆண்டி. கல்யாணம்னு பேச்சு எடுத்தா வைக்கப்பட்டு ஓடிடுவான் என் பேராண்டி. அவனை வச்சுக்கிட்டு எப்படி பேசினா அவனுக்கு கூச்சமாதான் இருக்கும். சரி லட்சு, எனக்கு எங்க ஜூஸ்? அங்க உள்ள போலாம். அவ்வளவு ஊத்தி குடிச்சிட்டு இருப்பான்னு நினைக்கேன். போய் நீ போ, அவ்வளவு குடிச்சு முடிக்கிறதுக்குள்ள வேணா ஒரு கிளாஸ் தருவாளுவ. ஒரு மடக்குனா இருந்தா குடி ஓடு. ஐயா எந்தா போறேன் இருங்க.